வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் புலாவ் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. புலாவுக்கு இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி, இந்த பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறணும். அதுக்காக ஊற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அந்த கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துடுது, கடலை வெந்துடுது. இது அப்படியே பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் இந்த மாதிரி கடாய் ஒன்று வச்சுக்கலாம். வெஜ்ஜி புலாவ் செய்யறதுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் எண்ணெய். நான் 1/2 கிலோ அரிசி தான் போட்டிருப்பேன். அது 1/2 கிலோ தான் பிடிக்கும். இதில் ஒரு 50 எண்ணெய் இருந்தாலே போதும், நிறைய வேணாம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். சின்னதாக இருக்குதால கிராம்பு ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறேன். ஸ்டார் அனைஸு நிறைய போடக்கூடாது, இதில் வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் 2 இதை பிரித்து போட்டிருக்கேன். மராட்டி மூக்கு 2, ரோஜாப்பூ இதழ் கொஞ்சம். இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இது கல்பாசி, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 பாதியாக போட்டுக்கிறேன், பாதியாக. 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். ஒரு 3 வெங்காயம் நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய், இது முனையில் மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் தூள்லாம் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் நான் தூள்லாம் போடாமல், பொடியெல்லாம் போடாமல் செய்கிறதால மிளகாய் சேர்த்து தான் செய்கிறேன். இந்த காரமே போதும் இந்த 1/2 கிலோ அரிசி. நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு ஒரு மூடி தேங்காவை திருகி வச்சுருக்கேன், அதை போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் போதும், நிறைய போடக்கூடாது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு 2 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளியா. நல்ல குழைவாக இதை வதங்கிடுது பாருங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்னது தான், மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை போட்டுப்போம். நான் இதுக்கு மஞ்சள் பொடியெலாம் போடலைங்க, இல்லைன்னா கலர் ஆகிடும். அதனால் மஞ்சள் பொடி போடலை. கடலையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கும் கடலையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போது ஒரு பச்சை மிளகாய் பச்சையாக இருக்குது, ஒரு 2 தக்காளியை நான் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன், அதை இப்போ போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன், 3 ஸ்பூன் தயிர் வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் இல்லையா, இப்போவே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இந்த தேங்காய் பாலை அளந்து ஊற்றிக்கலாம்.
நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, 4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அப்போ இப்போ நாம் இதை அளந்து ஊற்றிக்கலாம். 1 2 கிளாஸ் தேங்காய் பால் இருக்குது. இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொதி வரட்டும். நம்ம அரிசியை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போடலாம். அப்போது வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கொதி வரட்டும். திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வருது. உருளைக்கிழங்கும் ஓரளவு வெந்திருக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டோம்னா அது வேகும்போதே நல்லா வெந்துடும். அதனால் இப்போ நம்ம அரிசி போட்டுடுவோம். அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுடுவோம். நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சிடலாம். அரிசியும் தண்ணியும் இந்த அளவு தான் இருக்கணும். போட்டோம்னா தெரியணும், இந்த மாதிரி அரிசி தெரியணும். அப்போ தான் பொலன்னு வரும் அரிசி. மூடி போட்டு வச்சிடலாம். புலாவ் ரெடி ஆயிடுது. நெய் போட்டுக்கலாம் கடைசியாக. அப்படியே தம் கட்டி வச்சுடுவோம். பார்ப்போம். பாருங்க எப்படி சாதம் பொலன்னு இருக்கு பாருங்க. வெஜ்ஜி புலாவ்னா உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை புலாவ். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு ரைத்தா, மீல் மேக்கர் 65. இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை வெஜிடபிள் புலாவ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மீல் மேக்கர் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்துருக்கேன். ரைத்தாவும் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்.